முதலமைச்சர் விஜய் அவரோட மகனா இருக்கக்கூடிய ஜேசன் சஞ்சய் இயக்குன திரைப்படம் தான் சிக்மா. சொல்லப்போனா இந்த திரைப்படம் ஜூலை 31ஆம் தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. ஆனா திடீர்னு ஜனநாயகன் திரைப்படத்தை ஜூலை 23ஆம் தேதி ரிலீஸ் பண்ணதால இந்த படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து தள்ளி வச்சுட்டாங்க. இருந்தாலும் கூடிய சீக்கிரம் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக சிக்மா படக்குழு அதுக்கான எல்லா வேலைகளையும் ரொம்ப மும்மரமா பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பா அந்த படக்குழுவை சேர்ந்தவங்க ப்ரொமோஷன் ஈவெண்ட் அட்டன் பண்ணுவாங்க, பிரஸ் மீட் அட்டன் பண்ணுவாங்க, அதே மாதிரி பல இன்டர்வியூஸ் கொடுப்பாங்க. அப்படிதான் ஜேசன் சஞ்சயும் இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அந்த ஒரு இன்டர்வியூ சோஷியல் மீடியா முழுக்க ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்கு. அந்த இன்டர்வியூல அவரோட படத்தை பத்தி ஒரு பக்கம் பேசுறது இருக்கட்டும், தன்னோட அப்பா முதலமைச்சர் விஜய் அவர்களை பத்தி நிறைய விஷயங்களை ரொம்ப எமோஷனலா ஷேர் பண்ணியிருக்காரு. தேர்தலுக்கு முன்னாடி விஜய் அவரோட மனைவியா இருக்கக்கூடிய சங்கீதா விவாகரத்து கேட்டு அந்த விவாகரத்து மனு சோஷியல் மீடியா லீக் ஆகி அது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்றப்ப கூட மனைவி சங்கீதா, மகன் சஞ்சய், மகள் திவ்யா சர்ஷான்னு சொல்லி இவங்க யாருமே வந்து அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணல, கலந்துக்கல. இப்ப மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில ஜேசன் சஞ்சய் வந்து எப்ப இன்டர்வியூ கொடுப்பாரு அப்படின்னு ரசிகர்கள் காத்துட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு இன்டர்வியூ தான் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த இன்டர்வியூல ஜேசன் சஞ்சய் என்ன மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, என்னோட சிக்மா படத்தை பார்த்துட்டு ஒருவேளை இந்த ஒர்க்கை பார்த்து நிறைய பேர் ஹாலிவுட்ல ஒரு படத்தை டைரக்ட் பண்றதுக்கு என்ன கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா நான் வந்து அப்பாவை தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஹீரோவை நான் சூஸ் பண்ணுவேன். சின்ன வயசுல இருந்தே நான் ரொம்ப நொட்டோரியஸா இருப்பேன். அதாவது குறும்புத்தனமா ஏதாவது வாழ்த்தனம் பண்ணிக்கிட்டு கெட்ட பேர் வாங்கிட்டே தான் இருப்பேன். ஸ்கூல் டைம்ல நிறைய பிராங்க் பண்ணுவேன். அப்படி பிராங்க் பண்ணி எக்ஸாமையே வந்து போஸ்ட்போன் பண்ற அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் லைஃபை முடிச்சுட்டு காலேஜ் வந்து என்ன படிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் எனக்கு வந்து சினிமாவில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து தெரிய வந்துச்சு. அப்பதான் சினிமா இண்டஸ்ட்ரியில கால் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்தேன். பேசிக்கா நாங்கள் ஒரு சினிமா ஃபேமிலி அப்படிங்கிறதால ஷூட்டிங் நடக்கக்கூடிய இடத்துக்கு போயிருக்கேன், நிறைய ஷூட்டிங் பார்த்துருக்கேன். அது மூலயமா சினிமாவை பற்றி நிறைய விஷயம் கற்றுக்க ஆரம்பித்தேன், நிறைய விஷயம் தேட ஆரம்பிச்சிருக்கேன். என்னதான் அப்பா வந்து ஒரு நடிகராக இருந்தாலும் எனக்கு வந்து ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப பிடிக்கும், டைரக்ஷன் பிடிக்கும். அதனால தான் நடிப்பை விட்டுட்டு டைரக்ஷன் பக்கம் வந்துட்டேன். என்னோட ஸ்டோரி டெல்லிங்கை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கெயின் பண்ணுறதுக்காக தான் லைக்கா டீமை மீட் பண்ணேன். ஆனால் அவங்க அந்த கதை பிடிச்சி அந்த கதை ஓகே ஆகி அது வந்து படமாக உருவாகும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்பாவோட கத்தி படம் தான் லைக்காவுக்கு ஃபர்ஸ்ட் படம். அதே மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் படத்தை அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது நான் ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் ஃபீல் பண்ணுறேன். தெலுங்கு, தமிழ் 2 மொழியில் வந்து சிக்மா ரிலீஸ் ஆகிறதால தான் தமன் சாரை மியூசிக் டேரக்டராக சூஸ் பண்ணோம். நான் எதிர்பார்த்த மாதிரி அவுட்புட்டை அவர் மியூசிக்கில் பிஜிஎம்ல கொடுத்துருக்காரு. எனக்கு யுவன் சாரோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அவரோட ஆல்பம் சாங் நிறைய கேட்டிருக்கேன். அவர் கூட எடுத்த ஃபோட்டோலாம் ஷேர் பண்ணும்போது நேரில் பார்க்கும்போது அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு விசாரிப்பாரு. அந்த அளவுக்கு யுவன் சார் ரொம்ப க்ளோஸாக இருப்பார். யுவன் சாரை பிடிக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன மாதிரி நிறைய புது டைரக்டர் கூட அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. பழைய டைரக்டர் இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க, புதுசாக ஒருத்தவங்க போய் என்னத்தை ஒர்க் பண்ணுறது அப்படிலாம் வந்து அவர் யோசிக்க மாட்டார். அதுதான் யுவன் சார் ரொம்ப பிடிச்சது. இதில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிக்மா படத்துலையுமே யுவன் சார் ஒரு பாட்டை பாடியிருக்காரு. இப்படி பல விஷயங்களை சிக்மா படத்தை பற்றியும் தான் அப்பாவை பற்றியும் ஹாலிவுட்டில் ஒரு படம் எடுத்தா அதில் அப்பாவை ஹீரோவை நடிக்க வைப்பேன் அப்படிங்கிற மாதிரியும், இன்னொரு பக்கம் யுவன் சங்கர் ராஜா அவரோட மியூசிக்கை பற்றியும் புகழ்ந்து பேசியிருக்காரு. இந்த ஒரு இன்டர்வியூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.